ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழறை. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். பாம்பும் கழுகும், த ஸ்னேக் அண்ட் த ஈகிள். ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கழுகு இருந்துச்சு. அந்த கழுகு ஒரு நாள் இரை தேடிட்டு அங்கே இங்கேன்னு பறந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கழுகு ஒரு பெரிய பாம்பு கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த பாம்பு கழுகோட கழுத்தில் சுத்திக்கிட்டு, பாம்பு கழுகு பறக்க முடியாத அளவுக்கு இறுக்கிடுச்சு. கழுகு அங்கே யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு பார்த்துச்சு. அப்போ அந்த வழியில் ஒரு வேட்டைக்காரன் அந்த பக்கமாக வந்தார். கழுக பாம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்த அவருக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. அதனால் அந்த பாம்பை தட்டி விட்டார். அந்த நேரத்தில் அந்த பாம்பு அவரை கடிக்க பார்த்துச்சு. ஆனால் அதனால் கடிக்க முடியல. உடனே அவர் மேலே இருந்த கோவத்தை அவர் கையில் வச்சிருந்த தண்ணி பாட்டிலில் தன்னோட விஷத்தை கக்கிடுச்சு. இது அந்த வேட்டைக்காரர் பார்க்கல, அவருக்கு அது தெரியாது. வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்த வேட்டைக்காரருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. உடனே அவர்கிட்ட இருந்த பாட்டில் தண்ணியை குடிக்கலான்னு எடுத்தார். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கழுகு உடனே பறந்து வந்து அந்த தண்ணி பாட்டிலை தட்டி விட்டுருச்சு. உடனே அந்த வேட்டைக்காரர் நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு அந்த கழுகுக்கு நன்றி சொன்னார். இந்த கதையோட நீதி என்ன? கருணை செயலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்பவுமே நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் see you. Bye.